உலகம் பூரா ட்ராவல் பண்ணணும், லைஃப்பை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நினச்சிட்டு பேசணும், பிடிச்சதை செய்யணும், இருக்கிற வாழ்க்கையை எனக்காக வாழணும். எதிர்பார்ப்புகள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை, இதுதான் என்னோட வாழ்க்கையும். மட்டும்தான் பறவைகள் இருக்குது, கொஞ்சமாக தான் பறவை இருக்குது, இன்னும் பறவைகள் வரலை. டிசம்பர் மந்த்து தான் பறவைகள் அதிகமாக பார்க்கலாம், வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் பார்க்கலாம். இந்த சீசனில் இவ்வளோ தான் பறவைகள் இருக்குது. மார்னிங் 6 to 7 அந்த டைமுக்கு வந்திருந்தால் பேர்ட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுறதை பார்க்கலாம். அக்டோபர் டிசம்பர்லலாம் நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த கூலிங்காக இருக்க டைமில் தான் நிறைய பேர்ட்ஸ் இங்கே வரும், வெளிநாட்டு பறவைகள்லாம் வரும். இப்போது வேடந்தாங்கல்ல இங்கே இருக்கிற பறவைகள் இவ்வளோ தான் இருக்குது. மார்னிங் 6 to 8 வந்தால் பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணுறதை பார்க்கலாம். தண்ணீர் இருக்குது, இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணீர் இருக்குது. இப்போது வேடந்தாங்கல்ல இவ்வளோ தான் பேர்ட்ஸ் இருக்குது. டிசம்பரில் வந்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். இதுதான் பேர்ட்ஸ். இந்த லைட் ஹவுஸ்லேருந்து பார்த்தா ஃபுல் வியூ பார்க்கலாம். அங்கே ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுதான் அவ்வளோ தூரம் தான் இருக்குது, அது வரைக்கும் எண்டு. இங்கேருந்து இந்த நடைபாதை மூலயமா ஒரு 400 அடி போகலாம். இந்த லைட் ஹவுஸ் மேலே நின்னா இங்கே வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்தை ஃபுல் வியூ பார்க்கலாம். இங்கேருந்து எல்லா பேர்ட்ஸும் பார்க்கலாம். இந்த லைட் ஹவுஸில் இங்கே லென்ஸ் வச்சுருக்காங்க. இந்த லென்ஸ் மூலயமா பார்த்தா
பேர்ட்ஸ் கிட்ட தெரியும். இதில் தான் பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். இங்கே இருக்கிற லென்ஸ் மூலயமா பார்க்கலாம். இது தண்ணீரோட அளவை காட்டும். மழை பெய்யும் போது தண்ணீரோட அளவு ஏறும். அப்போது தண்ணீரோட அளவு காட்டும். இந்த இடம் எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது. வெறும் பேர்ட்ஸ் சவுண்டு மட்டும் கேட்டுட்ருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. குட்டீஸ் கூட்டிகிட்டு வாங்க. அழகாக இருக்குங்க. ரொம்ப வாயில் இருந்து சாப்பாடு கூலிங் கம்மி வரும். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வேடந்தாங்கலுக்கு வருது. இங்கே தெரிகிற பேர்ட்ஸ் எல்லாம் வேடந்தாங்கலுக்கு வருது. டிசம்பர் ஜனவரியில் தான் இங்கே பேர்ட்ஸ் நிறைய வருதான். நீங்கள் டிசம்பர் ஜனவரியில் வாங்க, இங்கே எல்லா பேர்ட்ஸ் பார்க்கலாம். நடக்க முடியாதவர்கள், வயதானவர்கள் அவங்களுக்கு இந்த வீல் சேர் மூலயமா கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க.